Hello students, welcome to my channel. For 12th accountancy chapter 1 exercise sum number 14 பார்க்குறோம். From the following details calculate credit purchase கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Opening creditors கொடுத்துருக்காங்க, purchase return கொடுத்துருக்காங்க, cash paid to creditors and closing creditors கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சம் பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டெபிட் கிரெடிட் கொடுத்துங்க, இந்த கார்னர்லையும் இந்த கார்னர்லையும். நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஹெட்டிங் கொடுத்துங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துங்க. ஓகேவா? இதில் என்னதுன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எங்கே போடணும், கிரெடிட் சைட் போடணும். சம்மில் பாருங்கள், ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,70,000. அப்போ பை பேலன்ஸ் பி பை டின்னு கிரெடிட்டில் கொடுக்கணும், 1,70,000. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டன் 20,000 கொடுத்துருக்காங்க. அப்போ டு பர்ச்சேஸ் ரிட்டன் 20,000. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் பெய்டு எவ்வளவு, 4,50,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் வந்து 1,90,000 கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இதை வச்சு இந்த சைடு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே டோட்டல் போட்டுக்கிறோம். $6,60,000 வருது. அப்போ அந்த சைடும் 6,60,000 நோட் பண்ணிங்க. இந்த 6,60,000ல் 1,70,000 லெஸ் பண்ணிங்கன்னா $4,90,000 வரும். இதுதான் என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சம் புரியுதா? புரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.